எல்லாருக்கும் இனிய உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம் மாமா. வணக்கம். வணக்கம். எப்படி 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 இருக்கிறீங்க எல்லாரும்? வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? வணக்கம். உற்சாகமா இருக்கோம் மாமா. சரி, லஞ்ச் முடிஞ்சுதா? லஞ்ச் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்ல இல்ல இல்ல. ஓமண்டு சொன்னாக்கள் ஓமண்டு சொன்னாக்கள் பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா? வடிவா சொல்லுங்க. இப்பதான் 12:30. யாதரோ லஞ்சுன்னு சாப்பிட்டீங்களா? நீங்க நல்ல ஃபோர்வர்டா இருக்கிறீங்க என்ன? மட்டாக்கள் இப்பதான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டவங்களாம். சரி, பரவாயில்ல. என்ன உண்மையா சொல்லுங்க யாதுரா, உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க? ஓ, அப்ப அது பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. நீங்க சேர்த்தே சாப்பிட்டீங்களா? அப்படி என்ன? ஓகே ஓகே. டிஷான் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானமா காலமையா? காலமா. கட்டிக்கார், உண்மையே சொல்லிட்டீங்க. பவன் என்ன சாப்பிட்டீங்க? காலமையா மத்தியானமா? காலமே நாங்க பிரெட் சாப்பிட்டுனாங்க மாமா. காலமா பிரெட் சாப்பிட்டாச்சு. ஜஹீதன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா லஞ்ச் சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்டா? ஓகே. ஆதித்தன் என்ன சாப்பிட்ட நீங்க? பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா? பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட், ரைட். யாரு ஆர்த்விக் என்ன சாப்பிட்டீங்க? காலமையா மத்தியானமா? ஆத்விக் மைக் ஆன் பண்ணிட்டு. சரி, மகிஷா என்ன சாப்பிட்டீங்க? மார்னிங்கா அல்லது லஞ்சா? வயசாக்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடைக்கல, கோவிக்கு பொறுங்க வார யாதுரா பொறுங்க. சாரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா மகிஷா? சரி, கெட்டிக்காரு. யாதுரா என்ன சொல்லுங்க. நான் முதல்ல ஹாக்கி பிராக்டிஸுக்கு முதல்ல நான் பான் சாப்பிட்டேன், அப்புறம் நான் தோசை சாப்பிட்டேன். அப்ப ரெண்டும் செய்துட்டீங்க, பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டு லஞ்சும் சாப்பிட்டீங்க. அப்ப உண்மைதானே நீங்க சொன்னது. ஓகே. ஆத்விக் என்ன சாப்பிட்டு நீங்க? பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. அப்ப கொஞ்சம் பேர் லஞ்ச் சாப்பிட்டீங்க, மிச்ச பேர் எல்லாம் பிரேக்ஃபாஸ்டோட இருக்கிறீங்க என்ன? அப்ப நாங்க கெதியா முடிப்போமா நிகழ்ச்சிய, ஓவிபிய? சரி, எப்ப 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 இருந்து ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணது? கிறிஸ்மஸ் ஹாலிடே ஓவிபி கிளப்புக்கு இன்றைக்கு கடைசி நாள். சரியா? டாபிக் 14 உங்களுக்கு வரும். நீங்க அது ஹாலிடேக்குள்ள ஆறுதலா செய்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி நாங்க ஜாயின் பண்றோம் திருப்பி. என்ன டேட் தெரியுமா? அது ஃபோர்த் சண்டே. ஃபோர்த் சண்டே செய்ய போறீங்களா? 11 சண்டே செய்ய போறீங்களா? சண்டே செய்வோம் மாமா. எது? ஃபோர்த் சண்டே. ஃபோர்த்தா? 11 எங்களுக்கு வசதி. எல்லாம் ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணலாம் என்ன? சரி, அப்ப பவனும் சேர்ந்து 11 தொடங்குவோம். அப்படி என்ன நீங்க வடிவா ரிலாக்ஸா இண்டியில இருந்து கிட்டத்தட்ட 3.5 கிழமை லீவ் உங்களுக்கு. வடிவா ஒரு டாபிக் மட்டும் தாரன், அதை செய்யுங்க. செய்துட்டு நாங்கள் ரெடியாக 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் சந்திக்க போகிறோம். சரி, அன்றைக்கு அடுத்த நாள் 12ஆம் தேதி உலக தமிழ் மொழி நாள். இல்லை, அன்றைக்கு தான் உலக தமிழ் மொழி நாள். ஞாயிற்றுக்கிழமை உலக தமிழ் மொழி நாள் 2வது ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்போவும் 11ஆம் தேதி வருகிறது. சரி, சந்தோஷமாக வரவேற்று கொண்டு என்னுடைய ஆக்கங்களை பார்ப்போம். நீங்கள் வந்த ஓடர்லேயே தாரேன். நீங்கள் லாஸ்ட் வீக் ஆக்கம் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் வந்த ஓடர்லேயே பார்ப்போம். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்ச உடனே சொல்லுங்க, மாமா ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொல்லி. உங்களோட ஆக்கங்கள் தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்திருக்குது. ஸ்க்ரீன் வந்துட்டு என்ன? ஓகே, சரி. அப்போ நாங்கள் ரைட். இந்த ஆக்கத்துக்கு முதல் யாரும் அனுப்பியிருந்தீங்களா? இல்லை தானே? என்ன பவண்ட 2 ஆக்கத்தோட முடியுது தானே? சரி, இந்த முறை சரி.
இன்றைக்கு 13வது டாபிக் எல்லாம். அப்போ நீங்கள் எல்லாரும் வாசிக்க போகிறது லெவல் 1ல் வந்து காற்று வீசும், மழை பெய்யும், மின்னல் அடிக்கும், இடி இடிக்கும், பனி பொழியும், வெயில் சுடும், நெருப்பு அபாயம், மணல் புதையும், அலை அடிக்கும். பாட்டு வந்து வண்ணத்தி பூச்சி அநேகமாக பலருக்கு இது முன்னுக்கே தெரிஞ்ச பாட்டாக இருக்கலாம், இல்லாட்டிலும் பரவாயில்ல, இன்றைக்கு நாங்கள் படிக்கலாம். இரண்டாவது டாபிக் 2 வந்து லெவல் 2 வந்து தகவல் அறிவோம். என்ன எழுதியிருக்கிறீங்கள்? உலக மனித உரிமைகள் தினம். கடலில் காணும் 5 பொருட்கள், உடலில் உள்ள 5 உறுப்புகள். தமிழில் எழுதுங்கள். மியூசிக், டிராமா, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங் அண்ட் ஸ்டடியிங். மற்றது அதே பாடல் உங்களுக்கும் வரும். லெவல் 3 விஷானும் ஆத்விக்கும் தமிழில் எழுதி படிக்க ரீட், ரைட், டிலீட், ட்ரோ, பெயிண்ட், பிரிண்ட் அண்ட் பேஸ்ட். மற்றது அதே பாடல் வரப்போது. அதுக்கு முன்னதாக வீட்டு தோட்டம், ஹோம் கார்டனிங் பற்றி நீங்கள் 5 குறிப்புகள் தரப்போறீங்க. சரிதானே? டாபிக் சரியான ஈஸி எல்லாருக்கும். ஹோமோ இல்லையோ ஆத்விக்? ஈஸியா டாபிக்? சரி, ஓகே, நன்றி. இப்போ வந்தவளுங்களே ஆக்கத்தை தாரன். முதலில் எங்களோடு ஆதித்தனுடைய தலைப்பு இருக்கிறது. ஆதித்தன் ரெடியா? ஓகே, பாப்பம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்தன். சுடோபிபி Club, Level 2, Topic 12, Myopathy 32. தகவல் அறிவோம். soil, and Toilet போலாமா? December. என்னம்மா? Toilet போலாமா? சொல்லக்கூடாதா? எனக்கு toilet. கேட்கல, திருப்பி சொல்லுங்க. Toilet போலாமா? போயிட்டு ஓடியா. ஓகே, சாரி ஆதித்தன். soil, David and December. உலகமான் தினம் டிசம்பர் 5ஆம் தேதி. பதில்கள் எழுத்துங்கள். பாடசாலை கல்லூரியில் காணும் 5 பொருட்கள். 1. Table and chair, மேசை கதிரை. 2. கம்ப்யூட்டர் கணினி. 3. ஸ்மார்ட் போர்ட். 4. நோட்புக் கோப்பி. 5. புக் ஷெல்ஃப் புத்தக அலமாரி. வானத்தில் ஸ்காய் காணும் 5 விடயங்கள். 1. சன் சூரியன். 2. மூன் சந்திரன். 3. கிளவுட் முகில். 4. ரெயின்போ வானவில். 5. ஸ்டார் நட்சத்திரம். தமிழில் எழுத்துங்கள். பென், பேனா, பேப்பர். காகிதம், புக். புத்தகம், பேக், பை. umbrella, குடை. water bottle, தண்ணீர் பாட்டில். lunch box, மதிய உணவு பெட்டி. சிறுவர் பாடல் காகம் கதை. காகம் ஒன்று காட்டிலே. தாகத்தாலே தவித்ததாம். அங்குமிங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம். அங்கு சிறிய ஜாடியில் கொஞ்சம் தண்ணி இருந்ததாம். எட்டி பார்த்ததாம். எட்டாமல் போனதாம். சிறிய கற்களே பொறுக்கி கொண்டு போட்டதாம். தண்ணி மேலே வந்ததாம். தாகு தீவு குடித்ததாம். நம்பிக்கையோ ஜெய காக்கத்தான் சந்தோஷமாய் பாய்ந்ததாம். கேட்டிக்கார். ஓகே, ஆதித்தனுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியும் விளங்கிட்டது. என்ன ஆதித்தன்? ஓகே, வாழ்த்துக்கள் ஆதித்தன்.
நீங்க மாமா ஓம் உங்களுக்கு மண்ட கதை Night. toilet In night. ஓ யாதுரா toiletக்கு ஓ போலாமா போயிட்டு ஓடியாங்க come ஓகே டிஷான் நீங்க ரெடியா உங்களோட ஆக்கம் பார்க்க சரி now in the pet the shot level 3 over p 53 read vasi right அல்லது delete niku draw வரை paint வண்ணம் print achu past or do another write the totem my garden எனக்கு வடத்தோட்டம் பிடிக்கும் I like my garden another தோட்டத்தில் மரங்கள் உண்டு there are trees in my garden நான் வடமண்டலத்தில் விளையாடுவர் I can play in the garden come சரி முடிச்சிட்டீங்களா டிஷான் அப்ப மை கார்டன் கேட்டா நீங்க சொல்லுவீங்க என்ன உங்களோட கார்டன் பெருசா சின்னனா சின்னனா அப்ப அங்க என்ன விளையாடலாம் ஃபுட்பால் விளையாடலாமா வாலிபால் விளையாடலாமா பேட்மிண்டன் விளையாடலாமா அல்லது மார்பிள் அடிக்கலாமா ஓ பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கா நீங்க ஷூட் பண்ணி விளையாடுறீங்களா பால் ஷூட் பண்றீங்களா விண்டருக்கும் விளையாடுவீங்களா இல்ல சம்மருக்கு ஓகே நீங்க கார்டன்ல வந்து இந்த வெஜிடபிள் தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்களா மரக்கறி எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க என்ன வேற செய்யற நீங்க விளையாட போறதை தவிர வேற எதுக்கு கார்டனுக்குள்ள போய் யூஸ் பண்ணுவீங்க என்ன செய்வீங்க ஒன்றும் இல்லையா அப்ப யார் கிளீன் பண்றது சம்மர்ல அப்பாவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா நெக்ஸ்ட் சம்மருக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன அப்பாட்ட சொல்லுங்க பூட்ஸ் எல்லாம் வாங்கி தாங்க கிளவுஸ் எல்லாம் தொப்பி எல்லாம் போட்டுக்கொண்டு அப்பாவோட ஹெல்ப் பண்ணுங்க என்ன சரி வாழ்த்துக்கள் டிஷான் உங்களுக்கு அழகா வாசிச்சீங்க கெட்டிக்காரன் அதே போல எல்லாருமே நீங்க ஆக்கம் இந்த டாபிக் 3 செய்யாத ஆக்களும் மை கார்டன் பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன எல்லாருக்கும் ஒரு சின்ன கார்டன் இருக்கும் கட்டாயமா சரியா அது ஃபிளாட்ஸா இருந்தா ஒரு காமன் கார்டன் இருக்கும் ஒரு பிளே ஃபீல்டு இருக்கும் முன்னால நீங்க அதை பற்றி யோசிக்கலாம் எல்லாரும் சரி டிஷானுக்கு வாழ்த்துக்கள் ஜஹீதன் ரெடியா Overblikla level 1 to 13 chapter mahai wasiyangal atai காட்டு காட்டு வீசும் வீசும் மலை மலை பொழியும் ஒளியும் மின்னல் மின்னல் அடிக்கும் அடிக்கும் இடி இடி இடிக்கும் இடிக்கும் பனி பனி பொழியும் பொடித்தை திருப்பி முதல்ல என்ன சொன்னீங்க போதிப்புக்கு level 1 to 13 அடுத்த வீடியோல தொடருவீங்களா ஹோம் அலை அடிக்கும் அடிக்கும் why is it like vodka ஆத்தி கரைக்க கூடாது silver பாடல் பாடல் வண்ணத்தை பூச்சி வர பூஜி வண்ணத்தை பூ வந்தர பூஜி வண்ணத்து பூச்சி பறக்குது பார் இருப்பார் பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் அழகான அழகான சட்டை சட்டை அழகான அழகான சட்டை சட்டை அடிக்குது பார் அடிக்குது பார் சிவப்பு சிவப்பு மஞ்சள் மஞ்சள் நீலம் நீலம் பச்சை பச்சை பொட்டுக்கள் பார் பொட்டுக்கள் பார் தொட்டது தொட்டது உடனே
முரணி தொட்டது தொட்டது முடனே முரணி பட்டது பார் பட்டது பார் பூக்களின் பூக்கள் மேலே மேலே பூக்களின் சிறுவர் பாடல் பாடல் ஓ, முடிச்சிட்டீங்களா ஜஹீதன்? ஜஹீதனுக்கு இந்த பாட்டு தெரியுமா? இப்ப பாட்டு தெரியுமா உங்களுக்கு? வண்ணத்தி பூச்சி பறக்குது பார். சரி, ஓகே. மைக்கை மியூட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, அதை நிறைய பாடலாம். அம்மாவோட சேர்ந்து நீங்க சும்மா இருக்கு. பாடுங்க. வண்ணத்தி பூச்சி பூச்சி வண்ணத்தி பூச்சி பறக்குது பார். பார் அழகான சட்டை சட்டை அடிக்குது பார். பார் சரி, ஃப்ரீ டைம்ல அம்மாவோட சேர்ந்து நிறைய பாடணும். நாங்க ஒரு நாளைக்கு இதுக்கு மியூசிக் போட்டு பாடுவோம், சரியா? அழகிய மலர்கள் இசைக்குழுல இந்த மாதிரி பாட்டெல்லாம் நாங்க அடிக்க போறோம். இனி நீங்க கீபோர்ட்ல வாசிக்க தொடங்கணும், சரியோ? ஓகே, நன்றி வணக்கம் ஜஹீதன். நன்றி நன்றி வணக்கம். கீரன் வந்துட்டீங்களா? கீரன் இல்ல, கீரன் வந்தோன்னு சொல்லுங்க. சரி, அடுத்ததாக ஓகே மஹிஷா ரெடியா? இப்ப நீங்க ஓகே கேப்பம். Topic 13. Lovely Peter. Free. சிறுவர் Silver பாடல். பூச்சி வண்ணத்த பூச்சி. அம்மாவோட சேர்ந்து பாடுங்கள். பாருங்கள். வண்ணத்த பூச்சி. வண்ணத்த பூச்சி. பறக்குது வா. பறக்குது வா. அழகான சட்டை அழகான சட்டைகள். அடிக்குது அடிக்குது வா. அடிக்குது வா. அடிக்குது பார். இது வா. மஞ்சள் மஞ்சள். நீலம் பச்சை மஞ்சள். சிவப்பு மஞ்சள் பூமஞ்சள். நீலம் பச்சை. பொட்டுக்கள் பார். பொட்டுக்கள் பார். பொட்டதும் உடனே பட்டது பார். பட்டது பார். பூக்களின் மேலே மேலே பறக்குருவா. பூக்களின் மேலே பூக்களை மேலே பறந்து போய் போல் தேனை உண்டு வணக்கம் மகிஷா. ஓகே, பாட்டு அழகா இருந்தது. மாமா தான் பிந்தி ஆக்கின்றபடியா ப்ராக்டிஸ் பண்ண நேரம் காணாம இருந்திருக்கலாம், மன்னிப்போட. இருந்தாலும் வடிவா வண்ணத்தி பூச்சி மாதிரி வலிக்கிட்டு பின்னால பூ எல்லாம் வச்சு தேனி ஒன்றைத்தான் காணல. பீ ஒன்றையும் கீறினா அந்த பீயை கொண்டே பூவில் வச்சிருந்துருக்கலாம். அழகா இருந்தது மகிஷா. கெட்டிக்காரி. நன்றி மாமா. நாங்க மற்ற தனி வீடியோவா போட்டிருக்கோம். உங்களோட போன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத. சரி. அதுக்கு நீங்க அந்த இயர்போன் வயர் இருக்கு தானே, அதை கொஞ்சம் பாவிச்சா கிட்ட சத்தம் கூட கேட்கலாம். சரி, பரவாயில்ல. முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றி. சத்தமாக வாசிங்கள். காற்று வீசும். மழை பெய்யும். மின்னல் அடிக்கும்.
சரி, கெட்டிக்காரி. அதையும் அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் மகிஷா உங்களுக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே மகிஷா. இப்ப ஆத்விக் ரெடியா? நீங்க இப்ப கேட்பீங்களா? ஆத்விக்கு கேட்கலுமா? இப்ப வந்துட்டீங்களா வீட்டை? சரி, ஓகே. நன்றி. My OVP 53. My OVP 53. Level 3. I have an asthma garden. எனக்கு வந்து சின்ன கார்டன் இருக்குது. தோட்டம் இருக்குது. I have some trees. எனக்கு மரமேல் இருக்குது. I play in the garden. நான் விளையாடுவேன் தோட்டமுக்குள்ள. I visit my garden every day. நான் தோட்டங்கள் ஒவ்வொரு நாள் பரவேன். I keep வணக்கம். எனது பெயர் ஆதிகார்த்தி. My ஓகே, கார்டன் பற்றி இப்ப ஆத்விக்கு வடிவா தெரியுமா எல்லாம்? நீங்க ஒவ்வொரு நாளும் கார்டனுக்கு போவேன்னு சொல்றீங்க. என்ன செய்வீங்க போய்? விளையாடுவேன். என்ன விளையாடுவீங்க? Nothing. நத்திங். நத்திங் எப்படி விளையாடுறது? யாரோட விளையாடுவீங்க? No one. தனியா விளையாடுவீங்களா? Yeah. என்ன போல் கொண்டு போவீங்களா? டாய்ஸ் கொண்டு போவீங்களா? பைசிக்கிள் கொண்டு போவீங்களா? Phone. போல் கொண்டே விளையாடுவீங்க. ஏன் அக்கா வர மாட்டா அவங்களோட விளையாட? வருவா. வருவா. ஓகே, வேற என்ன இருக்கு கார்டனுக்குள்ள? கார்டனுக்குள்ள என்ன இருக்குப்பா? Ball. போல். வேற என்ன இருக்குது? புல் இருக்கா? கிராஸ் இருக்குதா? புல். And grass and dirt. ஓகே, வேற? That's it. நீங்க அங்க அந்த ஸ்விம் எல்லாம் இல்ல, என்ன ஸ்விங் எல்லாம் இல்லையா? ஊஞ்சல் எல்லாம் இல்லையா அங்க? இருக்கா? ட்ரம்போலின் இருக்கா? No. சரி, வேணுமா? ஒரு ட்ரம்போலின் போடுவோமா? No. அதான் போட்டு பிரயோசனம் இல்லை. அக்கா வர மாட்டா அவங்களோட துள்ளுறதுக்கு. நீங்க மட்டும்தான் துள்ளணும். அல்லது லண்டன்ல இருந்து கசின்ஸ் வந்தா தான் நீங்க விளையாடலாம். ஓகே, உங்களோட கார்டன் யார் கிளீன் பண்றது? Dad and me. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? Yeah. அடுத்த முறை நீங்களும் பூட்ஸ், கிளவுஸ், தொப்பி எல்லாம் போட்டுக்கொண்டு, அப்பா வாங்க நாங்கள் புல் எல்லாம் வெட்டுவோம், மரக்கறி எல்லாம் வைப்போம் போய் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஓகே, ஹோம் கார்டனுக்கு என்ன தமிழ்ல சொல்றது? வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். என்ன? சரி, ஓகே. வாழ்த்துக்கள் ஆத்விக், சிறப்பா வாசிச்சீங்க. அதுல இன்னும் ஒரு பாட்டும் இருக்கா? தமிழ்ல சொல்லல நீங்கள் சொன்னீங்களா? ஓகே, எங்க பாப்போம். இன்னும் ஒரு வீடியோலயே அதுலயே சொல்லிட்டீங்களா? மாமா கவனிக்காம விட்டுட்டேனா? அதே வீடியோலயே சொன்னீங்களா? வணக்கம். எனது பெயர் ஆதிகார்த்தி. I have an asthma garden. எனக்கு வந்து சின்ன கார்டன். இல்ல, கார்டன் பற்றி மட்டும்தானே சொல்லிட்டீங்க. Right, எழுதுங்க. Delete. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. நன்றி வணக்கம் ஆத்விக். நன்றி வணக்கம். அஸ்வத் வந்துட்டீங்களா? இல்லை, வரட்டும். வந்த உடனே சொல்லுங்க. தமிழில் எழுதி படியுங்கள். ரீட் படிக்கவும். ரைட் எழுது. பொறுங்க வாரன். கீரனும் என்ன ஜாயின் பண்ணல. அவ்வளோ பேரும் தானே? அப்படியா? அப்ப பவன் என்னும் ஹாலிடே முடிக்க. பவன் லாஸ்ட் வீக் அனுப்பி இருந்தவர் எல்லாம். ஓ மாமா. ஓ, அது பழசுதான் மாமா. ஓ, ஆனால் ஓகே, டாபிக் 7 8. அது நாங்க ப்ளே பண்ணிட்டோமோ? இல்ல இல்ல இல்ல. ஓகே, 2 டாபிக் இருக்கு, 2 வீடியோ இருக்கு. சரி, ஓ மாமா. லெவல் பவன் 11
One. OVP. Clap. One. One. Head. தலை எங்க பவண்ட தலை One. Nose. One. Nose. எங்க பவண்ட மூக்கு மூக்கு காட்டுங்க எங்க காட்டுங்க பவண்ட மூக்கு எங்க இருக்கு எங்க where is your nose மூக்கு One mouth எங்க பவண்ட mouth அப்போ one mouth mouth எங்க இருக்கு பவண்ட mouth பவன் where is your mouth where is your mouth காட்டுங்க எங்க இருக்கு mouth மவுத்த காட்டுங்க தொட்டு காட்டுங்க அம்மா இருக்கு மவுத் மவுத் எங்க இருக்கு மவுத் காட்டுங்க தொட்டு காட்டுங்க மவுத் எங்க இருக்கு மவுத் மவுத் காட்டிட்டேன் எங்க தொட்டு காட்டுங்க மவுத் ஒரு வாய் அடுத்தது two hands பவனே two hands காட்டுங்க hands எங்க தொட்டு காட்டுங்க two hands நாங்க மாமா கார்ல போகேக்கே இந்த இதத்தான் எடுமே இந்த சாத்தான் மேடம் போட்டுட்ட மாதிரி ஒவ்வொரு நாள் கார்ல ஏறக்கே இதத்தான் படிச்சு கொண்டு போறது அவர் ஹேர்ட்டோ ஹேர்க்கேலையோ நான் அது சொல்லிக்கொண்டே போவேன் பாட்டு பாடி ஆக்ஷன் சொல்லி பாட்டு பாடி ஆக்ஷன் போட்டு போட்டு பாட்டு பாடிக்கொண்டு போவோம் சில நேரங்கள்ல சேர்ந்து படிப்பார் சில நேரங்கள்ல ஏதோ தண்ட பாட்டுக்கு இருப்பார் கேட்டுக்கொண்டு இருப்பார் ஆனால் அவர் விளங்கி இருக்கிறார் தானே அவருக்கு விளக்கம் இருக்குத்தானே அவர் அதை சொல்றதுக்கான அந்த போக்கசிங் மட்டும் வர வேணும் அதுக்கான முயற்சி தான் இப்ப நீங்க சொல்லுங்க மாமா இப்ப கையில அவருக்கு விருப்பமான ஏதோ சாக்லேட்டோ லோலிபாப்போ என்னன்னு வச்சா அந்த அவருக்கு விருப்பமான அவர்கிட்ட மூட்டை பார்த்து அவருக்கு அந்த டைம் ஹாப்பியா இருந்தா அதை வச்சு கொண்டு இருந்தா கிடுன்னு சொல்லுவேன் எல்லா பாட்டும் இந்த பச்சை கிளிய பாட்டு வண்ணாத்தி பூச்சி பாட்டு எல்லா தமிழ் இந்த சின்ன சின்ன சாங் எல்லாம் அவர் பிறந்த காலத்துல இருந்தே நான் ஆக்ஷன் போட்டு 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 சொல்லி எல்லாம் தெரியும் ஆனா அந்த டைம் அவர் அந்த கன்சென்ட்ரேட் பண்ணி அதை சொல்ல அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார் பாப்போம் ட்ரை பண்ணுவோம் ஆனால் அது இப்ப அந்த மூட் வர்றது அவர்கிட்ட ஹாப்பினஸோடன்னு சொல்லிட்டீங்க அதை இருந்து உங்களோட இப்ப என்னமோண்ட இப்ப ஒரு ஸ்வீட்டையோ டோயோ கையில வச்சுக்கொண்டு உங்களோட கதையும் கேட்க மாட்டார் ரெண்டு புலனும் ஒண்டா வேலை செய்யாது ஆனா அவர் சொல்லக்கூடிய நேரத்தை நீங்க தான் எங்க எப்படி என்று செலக்ட் பண்ணணும் சரி ஓகே அப்ப இதுல நிறைய நேரம் அவரோட முயற்சி செய்திருக்கிறீங்களா எல்லாம் ஓகே ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் யாரு அஸ்வத் ஓகே வந்துட்டீங்களா ஓகே அப்ப போறோங்க பவன் வீடியோ பார்த்துட்டு நான் உங்கள்ட்ட வர்றேன் சரி தேங்க்ஸ் சரி ஓகே நன்றி அம்மா சேலுக்கு போயிட்டா கிறிஸ்மஸ் சேலுக்கு இன்றைக்கா அது என்ன வேணுமா அவ சேல நிக்கிறா வோல்டம் ஸ்டோர்ல நீங்க போயில்லையா அன்னைக்கு போறேன் அம்மா சொன்னவா போனீங்களா போயில ஏன் அம்மா சொன்னவா ஏன் அம்மா சொன்ன நீங்க போனா ஹெல்ப் பண்ணி இருக்கலாம் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றேன் சரி நாங்க பவன் பாப்போம் இப்ப liver 1 OVP clap topic 8 my topic 28 அம்மா சொல்லுங்க அம்மா ஒன்று தந்த 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 அப்பா 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 இரண்டு எடுத்த 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 அண்ணா மூன்று கொடுத்தர் அக்கா அக்கா நான்கு நான்கு நான்கு
வைத்தார். தம்பி தம்பி 5 சொன்னார். தங்கை 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 6 6 6 6 செய்தார். அம்மம்மா 7 அனுப்பினார். அம்மப்பா 8 8 8 8 8 பெற்றார். அம்மப்பா அப்பப்பா பவன் அப்பப்பா 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 பவன் அப்பப்பா பவன் அப்பப்பா அப்பப்பா 9 9 பொறுங்க வாரேன். சுட்டார். 9 9 சுட்டார். அப்பப்பா 10 கட்டினர். கட்டினர். அம்மாவுடன் இணைந்து பாடுவோம். வட்ட ஒரு 1 மினிட் தாங்கோ. வண்ண வண்ண பவன் வண்ண 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 நிலவே வானம் மீதிலே வடிவாய் தெரியுமே நட்சத்திரமே வானம் எங்குமே மின்னி மின்னியே தொட்டு பாருங்க பவன் இந்த புக்கு தொட்டு பார்த்துங்க. அழகாய் அழகாய் தெரியுமே இருட்டினிலே 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 இரவினிலே. குட் பாய். பை பை. குட் ஜாப் பவன். சரி, அது இவ்வளவு நேரம் அவர் இருந்திருக்கிறார். அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள் பவனுக்கு. எனக்கு அந்த அதுதான் முதல் டார்கெட் பண்றது. அந்த நேரம் அவ்வளவு இருந்து அதை லிசன் பண்றதே பெரிய விஷயம். அது படிப்படியா போகலாம். வாழ்த்துக்கள் பவன், உங்களுக்கு கெட்டிக்காரன். நன்றி நன்றி. தொடருங்கள். இதே முயற்சி விடுமுறை காலத்திலும் தொடரட்டும். விளையாடி செய்யலாம். யாதுரா சொல்லுங்க. ஆத்விக் சொல்லுங்க. ஓ அப்படியும் பண்ணனே மாமா இல்லையே. ஓடிட்டு ஓடி வாங்க. சரி, நீங்க ஆத்விக் இங்க பாருங்க. நீங்க இப்படி காட்டலாம். டைம் அவுட் எல்லாருமா. நீங்க பாக்கல, நீங்க வெளியில போகணும்னா இப்படி காட்டினீங்கன்னா டைம் அவுட் ப்ளீஸ். நீங்க ஸ்கூல்ல செய்வீங்களா அப்படி? யாதுரா டைம் அவுட்ன்னா இப்படி கேட்பீங்க டீச்சர்கிட்ட. நீங்க மற்ற ஆக்களும் சொல்லுங்க. நீங்கள் அவசரமா நீங்க பாத்ரூம் டாய்லெட் போகணுமெண்டா டீச்சரை டிஸ்டர்ப் பண்ணிடலாம். டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டிருப்பா. அப்ப ஹவு டு யூ அப்புறம் நாங்கள் கையை நாளை தூக்கிட்டு அதை ஆச் பண்ணிட்டா நீங்க கேட்கல அந்த கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுமில்ல மற்ற ஆக்களுக்கு. அப்ப என்ன செய்யலாம்டா, வேற யாரும் செய்யற நீங்களா டைம் அவுட் செய்வீங்களா எல்லாரும்? இப்படி சொன்னா டீச்சருக்கு தெரியும் யூ வாண்ட் டு கோ அவுட் அர்ஜென்ட்லி. அப்ப டீச்சர் சொல்லுவா ஓகே என்று சொல்லி சைலண்டா கிளாஸ் ரன் பண்ணி கொண்டு இருப்பினோம். சரி, அன்றைக்கு அனுஷா ஆண்டிகிட்ட கேட்போம், பின்னிடம் வாங்க எல்லாரும். சரியா? ஓகே ரைட். நன்றி நன்றி. சொல்லுங்க யாதுரா, நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்க? மறந்து போச்சா? சரி, நினைவு வந்தோடனே சொல்லுங்க. ஓகே, பவனுக்கு வாழ்த்துக்கள். இப்ப அஸ்வத்தும் கீரனும் வந்திருக்கிறீங்க. அஸ்வத் ஓகே, நீங்க சரியா டைம். ஏன் கீரன் லேட் இன்றைக்கு? வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
வணக்கம் வணக்கம். ஏன் லேட் கீரன்? தெரியாது என்ன? சரி, பரவாயில்ல. ஓகே, உங்களோட வீடியோஸ் பார்ப்போம். முதல்ல யார் அனுப்பியிருக்கிறீங்க? கீரன். கீரன் ரெடியா உங்களோட வீடியோ பார்க்க? எஸ் ஓகே. வணக்கம் மாமா, நான் லெவல் 1 டாபிக் 13. காற்று வீசும், மழை பெய்யும், மின்னல் அடிக்கும், இடி இடிக்கும், பனி பொழியும், வெயில் சுடும், நெருப்பு அபாயம், மணல் புதையும், அலை அடிக்கும். வணக்கம். வண்ணத்தி பூச்சி பறக்குது பார், அழகான சட்டை அடிக்குது பார், சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை பொட்டுகள் பார், தொட்டது உடனே வணக்கம் மாமா. ஓகே, வெல் டன். நல்லா செய்திருக்கிறீங்க வீடியோ. எப்படி இருந்தது மெட்ராக்களுக்கு? ஓகேயா? அழகா இருந்ததா? ஓகே. கீரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஓ சரி. அனுஷா அவர்களுக்கு நன்றி. அழகா இந்த வீடியோ பதிஞ்சிருக்கிறீங்க. மற்றவர்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். நாங்களும் அதை கேட்டு தொடரலாம். சரி, கீரனை தொடர்ந்து நிறைவாக அஸ்வத். வணக்கம். காற்று வீசும், மழை பெய்யும், மின்னல் அடிக்கும், இடி இடிக்கும், பனி பொழியும், வெயில் சூடும், நெருப்பு அபாயம், மணல் புதையும், அலை அடிக்கும். சிறுவர் பாடல், காகம் கதை பாடுங்கள். வண்ணத்தி பூச்சி பறக்குது பார், அழகான சட்டை அடிக்குது பார், சிவப்பு மஞ்சள் சத்தமாக வாசியுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். 5 பதிகள் எழுதுங்கள். கடலில் காணும் 5 பொருட்கள்: மீன்கள், உப்பு, சிப்பிகள், முத்துக்கள். பவளை பாறையில் உடலில் உள்ள 5 உறுப்புகள்: மூளை, இதயம், கல்லீரல். 5 பதிகள் கல்லீரல். 3 தானே சொன்னீங்க? பதிகள் எழுதுங்கள். கடலில் காணும் 5 பொருட்கள்: மீன்கள், உப்பு, சிப்பிகள், முத்து. 5 பதிகள் எழுதுங்கள். கடலில் காணும். தமிழில் எழுதி படியுங்கள். ரீட் படிக்கவும், ரைட் எழுது, டிலீட் நீக்கு, ட்ரோ வரையவும், பெயிண்ட் வண்ணம், பிரிண்ட் ஆட்சிக்க, பேஸ்ட் அச்சிடுதல், அச்சு பதித்தல். ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள். ஓகே, அப்ப எல்லாம் தெரியுமா இப்ப அஸ்வத்துக்கு? எல்லாம் தெரியும். கெட்டிக்காரர் என்ன? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா செய்றீங்க. மாமாவினுடைய பாராட்டுக்கள் உங்கள் எல்லாருக்கும். ஓ சொல்லுங்க மகிஷா அம்மா. நீங்க கழிச்சுனீங்களா? நான் கை ஏத்துனீங்களாக்க வேண்டிய. ஓகே. ஓ இன்றைக்கு என்ன? ஓகே, வெரி குட். ஓகே, வாழ்த்துக்கள். மாமா கிட்ட உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி கேட்க போறீங்களா? நீங்க போகலைன்றது மாமா கவலையா இருக்குது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணி இருக்கணும் மாமாக்கு. முடியக்குள்ள ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓ, போய் ஹெல்ப் பண்ணுங்க. அது நல்ல எக்ஸிபிஷன் அண்ட் சேல். அது லாய்ட்ஸ் பார்க் ஃபெஸ்டிவல். ஓ
அடுத்த மாசம் ஆர்ட் எக்ஸிபிஷன் அது ஜனவரி 31st. எண்ட் ஆஃப் ஜனவரி. ஓம் ஜனவரி 31st சாட்டர்டே ஆர்ட் கிராஃப்ட் அண்ட் புக் ஃபேர். அதே நேரம் நீங்க பாடலாம் ஆடலாம். இந்த முறை நீங்க வந்து ஒரு புதுசாக நீங்க எழுதுற ஆர்டிகல்ஸ், இந்த ஓவிபி ஆர்டிகல்ஸ் கூட தரலாம். உங்களோட கைப்பட எழுதினது, நீங்கள் கீர்ன படங்கள், ஏதாவது கிராஃப்ட் செய்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து உங்களோட பேரை கீழே போட்டு அதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு மேகசின் வரப்போகுது. சரியா? அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் மேகசினாக இருக்கும். அதையும் இந்த ஜனவரி 31st வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறது, எங்கே அப்லோட் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் அதுக்கு முதலே தர தொடங்கிடுவோம். முடிஞ்ச அந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் மேகசின், அதாவது பிரிண்ட்டுக்கு வராது, அது வந்து ஆன்லைன் மேகசினாக இருக்கும். அது ரெடி பண்ணுவோம். நீங்கள் இதில் நல்லா செய்தீங்கன்னா இதுண்ட எடிட்டராக வரலாம், இதுண்ட பேஜ் மேக்கர்ஸாக நீங்கள் மாறலாம். நீங்கள் அதை படிக்கலாம். படித்து ஹவு டு மேக் அ புக், ஹவு டு பிரிண்ட், ஹவு டு ஃபார்மட் எல்லாம் நீங்கள் வடிவாக படிக்கலாம். ஃபோட்டோஷாப் படிக்கலாம். அது ஆர்வம் உள்ளவர்கள் 14-15 வயசு தாண்டும் போது அந்த வயதில் உள்ளவர்கள் இதுக்குள்ளே நீங்கள் ஒரு துறையாக எடுத்து நீங்கள் கோர்சஸ் எடுத்துக்கொண்டு முன்னேறலாம். ஒரு வேளை இது நல்லா வளர்ந்துச்சுன்னா சில ஆண்டுகள் கழித்து இதுலேயே நீங்கள் ஒரு பகுதி நேர வேலை மாதிரி செய்யலாம். அதில் உங்களுக்கு காசு கிடைக்க பண்ணுவோம். அதுதான் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். அவை இந்த ஜனவரி 31st எல்லாரும் அந்த டேட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு 6 மணித்தியாலமாக இருக்கும். 5 விஷயங்கள் நடக்க போகுது அன்றைக்கு. அவை அந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் பணம் ஒன்றும் தர தேவையில்லை. அந்த பணத்தை மிச்சம் முடித்து நீங்கள் 2வது வீடு வாங்கலாம். சரிதானே? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் சேர்ந்து வளர்வோம், சேர்ந்து முயற்சி செய்வோம், சேர்ந்து நல்ல விஷயங்களை பார்ப்போம். மற்றது செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறாக்கள் 7ஆம் ஆண்டு எப்போ சப்ஜெக்ட் மாறுமென்னு நினைக்கிறீங்க? உங்களோட அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்போ நீங்கள் உங்களோட கிளாஸில் வந்து டிவைட் பண்ணுவீங்க ஜிசிஎஸ்சிக்கு ரெடி பண்ணுறதுக்கு? எந்த இயரில் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இயர் 9 9ஆம் ஆண்டு. சில பள்ளிக்கூடம் 8ஆம் ஆண்டே ரெடி பண்ணிடுவினோம். 9ஆம் ஆண்டோடையே நீங்கள் என்ன துறையில் வாழ போகிறீங்களன்றதை முடிவு செய்யணும். இந்த ஜிசிஎஸ்சி, ஏ லெவல், யூனிவர்சிட்டி எல்லாம் 2ஆம் தரம். அதுக்கு முதலே எனக்கான வாழ்க்கையை நாங்கள் திட்டமிடணும். சின்ன வயசில் அதை ஒழுங்கமைச்சு பெற்றோரும் சமூகத்தில் இருக்க உதவிகளையும் எடுத்துக்கொண்டு வளர்ந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய பல பெற்றோருடைய இன்றைய கவலைகள் மறையும். அவை நீங்கள் எல்லாம் பழகலாம், எல்லாம் படிக்கலாம், எல்லாம் தேடலாம். ஆனாலும் உங்களுக்கு விருப்பமானது ஒன்றை பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிடணும். பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமாக இருக்குது, என்னதில் அதிக ஈடுபாடு போகுது, அதை கண்டுபிடிச்சு அது ஒரு துறையாகவும் எதிர்கால வாழ்க்கையாகவும் நாங்கள் மாற்ற வேணும். இந்த ஓவிபி கிளப்போ அல்லது பொன்மாலை பொழுதுகள் இவையெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு துணிச்சலை தர்றது, ஊக்கத்தை தர்றது, உங்களோட வெக்கத்தை போக்குறது, எல்லாரோடையும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிற நிகழ்வுகள் மட்டும்தான். ஆனால் அம்மாக்கள் தான் பிள்ளைகளை கையில் எடுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிள்ளைகளை திருப்பக்கூடாது. பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி தொடர்றதுக்கு நீங்கள் உங்களோட கையை கொடுக்கணும். சரிதானே? ஓகே. நிதர்சனா, உங்களோட ஆக்கத்தை காண இல்லையம்மா? வணக்கம் வணக்கம் நிதர்சனா. உங்களோட வீடியோ அனுப்ப இல்லையா நீங்க? எஸ் என்ன காண இல்லையே, நாங்கள் பார்க்க இல்லையே. ஓ, ஏன் இந்த லாஸ்ட் மினிட்? நானும் தான் பிந்தி போச்சுது. ஆனா அதுக்கு இல்ல, அது இல்ல, அதுக்கும் ஆக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக்கம் நீங்க வெள்ளன்னு அனுப்பிவிடுங்க. ஒவ்வொரு முறையும் லாஸ்ட் டைம்ல அனுப்பக்கூடாது. அப்புறம் அம்மா சொல்லக்கூடாது அவ செய்துட்டா நான் தான் அனுப்ப மறந்து போனேன், பிந்தி போனேன். என்ன நிதர்சனாக அப்படி ஒரு பேர் வரக்கூடாது இல்லை நிரந்தரமா? சரி, நல்லது. ஏர்லியா செய்து ஏர்லியா ஃபர்ஸ்டா நிதர்சனா தான் நீ அனுப்பணும். மாமா நோட் பண்ணுவேன் அதை. என்ன லாஸ்ட் மினிட்ல புஷ் பண்ணி செய்யல நிதர்சனாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து அரைவாசி தான் அதுல இருக்கும். ஏன்னா அந்தரம் தான் கூட இருக்கும். அது எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாட்ட வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். அப்படி நாங்கள் பெற்றோர்களே பிள்ளைகளை லாஸ்ட் மினிட்ல செய்யறதுக்கான அந்த பழக்கத்தை இப்பவே எடுத்து விட்டுட்டோம்னா 25 வயசு தாண்டி அதுவே வாழ்க்கையாகிரும். பிறகு நான் எல்லாம் அப்படித்தான், நானும் லாஸ்ட் மினிட் தான். ஆனால் அம்மாவோ வீட்டை ஒரு தடவை எங்களை அதை சுட்டி காட்டவும் இல்லை, திருத்தவும் இல்லை. ஏதோ செய்தால் காணும். இப்போ அது திருத்த இயலாம இருக்குது எங்களுக்கு.
அதான் அவை வேலை செஞ்சுட்டா உண்மையில செஞ்சுட்டா நான் வீடியோ எடுத்தது உண்டாக்கிதான். இல்லை அது இப்போ சண்டே இல்லை நிதர்சனாக இனி சண்டே இல்லை சண்டே அது எல்லாம் வெள்ளி சனியில எல்லாம் அனுப்பி முடிச்சிடணும் என்றதை இனி அமுல்படுத்த தொடங்கணும். மற்ற விஷயங்கள் சொல்ல முடியாது. நானுடைய மற்ற விஷயங்களையும் அது போல செய்கிறது தான் நல்லா இருக்கும். அப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்கும், பதட்டம் இருக்காது. இது நிதர்சனாக்கு மட்டுமன்று இல்லை, எல்லாருக்கும் எனக்கு உட்பட எல்லாருக்கும் பொருந்துமா. எல்லாரையும் நான் கேட்கறது கடைசி நேரம் பிள்ளைகளை அவசரப்படுத்தினால் பதட்டம் தான் வரும். கொஞ்ச நாள்ல மாட்டேன்னு சொல்லுவீங்க கடைசியில. ஏன்னா அந்தரமா இருக்கும் என்ன. சரி, வாழ்த்துக்கள் நிதர்சனா. ரெடி? வண்ணாட்டு பூச்சி வண்ணாட்டு பூச்சி பொடுக்குடுப்பா பொடுக்குடுப்பா படிக்கடுப்பா படிக்கடுப்பா அலிக்கான் சேர்த்தி அடிக்கடுப்பா அடிக்கடுப்பா சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை புடுக்குப்பா புதுக்குப்பா புத்துக்குப்பா புத்துக்குப்பா தொட்டது முடனே தொட்டது முடையே படுத்துப்பா பட்டதுப்பா பட்டதுப்பா பத்துப்பா பொன்களி மேலே பறந்து போய் பானந்து போல் தேனா உண்டு களிக்கட்டப்பா நன்றி வணக்கம். கேட்டிகாரி, பாட்டு அழகா செய்திருக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நரசிம்மா திருப்ரசிங்கம். ஓடு வேண்டாட்டு பாப்பா கிளாப் level 2 topic 13. My OVB number is 33. Human Rights Day is on 13th of December. Means உலக மனித உரிமைகள் தினம் December 10. கடல்ல காண 5 பொருட்கள் means 5 things in the sea. Boats, படகுகள், seagull, பட்டு பறவைகள், கடற்பறவைகள் means seagull. Rocks means பாறைகள். படகுகள் means rocks. Waves, அலைகள். Fishes, மீன்கள். உடலில் உள்ள 5 உறுப்புகள் means 5 organs in the body. Brain, மூளை. Lungs, நுரையீரல். Heart, இதயம். Stomach, வயிறு. Kidney, சிறுநீரகம். Writing tongue. Music, இசை. Drama, நாடகம். Dance, நடனம். Sports, விளையாட்டு. Swimming, நீச்சல். நீச்சல் means swimming. Studying, படித்தல் means studying. கேட்டிகாரி, இது வடிவா விளங்கிச்சுதா நிதர்சனாக்கு? ஓகே, குட். ஓகே, ஸோ லேர்ன் மோர் ஃப்ரம் அம்மா. சரியா? அம்மாவோட நிறைய நீங்க ட்ராவல் பண்ணிக்கல. நிதர்சனா காருக்குள்ள ட்ராவல் பண்ணிக்கல என்ன பார்த்து கொண்டிருப்பீங்க? What do you occupied while you are traveling? I've been trouble too. Yeah, whenever you travel in the car, What do you do? what do you do? Yeah, what do you do in the car? You have to tell me, what do you do in the car? You use And Driving, riding, buckling how do you ride while you are traveling? the car. Yeah, can you ride? Traveling.
ஓகே ஓகே எனிவே பிரச்சனையே இல்லை. வாழ்த்துக்கள். என்ன மொபைல் ஐபேட் எதுவும் பாப்பாவோ? What do you watch on the car? My phone. My phone. Through phone, what do you look? What do you view? I'm going to look to watch your YouTube, play games. Is that play game as well? Yes. Okay, you can avoid the game, but you can watch a YouTube. But avoid the game, and meantime you can do many things like OVP as well. Yeah, you can look outside in the sun. Yes. ஓகே, இப்போ கட்டிகால் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம் நிதர்சனா, ஊக்கமிடுங்க. இப்போ 14வது டாபிக் தலைப்போடு நாங்கள் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம். நீங்க இப்பவே தலைப்பு எடுக்கலாம். மாமா டைப்பும் போடுறேன். இந்த ஒரு 2 வீக்ஸ் நல்ல வடிவா என்ஜாய் பண்ணுங்க. இயர் தொடங்கியக்கில்ல அந்த லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே இல்லை 1 பிஃபோர் ஒரு 4ஆம் தேதி சாட்டர்டே சண்டேக்குள்ள இந்த 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 ஹாலிடேக்குள்ள என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவங்கள், ஒவ்வொருத்தரும் தந்தண்ட வயதுக்கு ஏற்றவாறு அதை செய்யலாம். சரி, இப்போ இன்றைக்கு ஆத்விக் வாசிச்சார் எந்த தோட்டத்துல என்று சொல்லி அது போரும் எங்களுக்கு. இங்கெல்லாம் இலக்கணம் பார்க்க தேவையில்லை. பிள்ளைகள் எப்படி பேசினமோ அதை எழுதட்டும், எப்படி எழுதினமோ அதை பேசட்டும். அப்போ இயல்பா வீட்டில் வாழ்க்கை இந்த தாய்மொழியோட ஒன்றி வரணும். அப்போ 14வது தலைப்பு இப்பவே தந்துடுறேன். இந்த ஹாலிடே 2 வீக்ஸுக்குள்ள 3 வீக்ஸ் ஹாலிடே உங்களுக்கு. அப்போ செகண்ட் வீக் எண்ட்லேயே எழுதுங்க. இந்த 2 வீக்ஸ் ஹாலிடேயில் நான் என்ன எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினான் அவ என்ஜாய் பண்ணட்டும். அவ எனக்கு ஏதாவது புதுசாக கண்டிருந்தால், இடங்களுக்கு விசிட் பண்ணியிருந்தால், ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சந்திச்சிருந்தால், ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்திருந்தால், அல்லது வீட்லேயே படுத்திருந்தால், அல்லது டிவியே பார்த்து கொண்டிருந்தால், நிறைய பிடிச்ச சாப்பாடு எல்லாம் அம்மா செய்து தந்திருந்தால், அல்லது அவுட்டிங் எங்கெங்கெல்லாம் வேறு இடங்களுக்கு, அதாவது ஹாலிடே அதாவது ஈவெண்ட்ஸ் இல்லாம வேறு எங்கெங்கெல்லாம் அவுட்டிங் போனீங்க, இப்படி பிள்ளைகள் அதை தூண்டி ஒவ்வொரு நாளுமே டே எண்டில் நடக்கிறது எழுதி கொண்டு வந்தால், இன்றைக்கு நான் என்ன செய்து நான் அதை தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதட்டும், அதை தமிழ் படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் 2 வீக்ஸ் முடிஞ்சோடனே அதை கம்பைல் பண்ணி இதுல இருந்து ஒரு 10 குறிப்புகளை எழுதி செய்யட்டும். இந்த முறை பாட்டோ டிரான்ஸ்லேஷனோ தேவையில்லை. அப்ப டாபிக் 14 இதுதான். உங்களுக்கு விளங்கிச்சதோ? விளங்கிச்சுதா? விளங்கி இல்லையா? என்ன டாபிக் 14 என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் த ஹாலிடே 2 வீக்ஸ். சரியா? ஆனா டெய்லி இப்ப எப்ப ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணுது? ஸ்கூல் ஹாலிடே 22 என்றால் இப்ப 14 இந்த வீக்கெண்டோட வர்ற வீக்கெண்ட். இப்ப இந்த வீக் ஸ்கூலோட பொறுங்கம்மா, இந்த வீக் ஸ்கூலோட எல்லாருக்கும் இந்த வர்ற ஃப்ரைடேயோட ஹாலிடே என்ன? நான் இந்த ஃப்ரைடே மாமா நான் இந்த ஃப்ரைடே லீவ் போயிட்டேன். யாதுரா இந்த ஃப்ரைடேயா? எல்லாருக்கும் அநேகமா இந்த ஃப்ரைடே தான் ஹாலிடே. அப்ப என்ன செய்யுங்கன்னா வர்ற வீக்கெண்ட் சாட்டர்டேல இருந்து டெய்லி நோட் புக்ல நித்திர கொள்ளக்கு முதல்ல, பெட் டைமுக்கு முதல்ல வாட் ஐ ஹேவ் சீன் டுடே நீங்க ஒவ்வொரு டைரி மாதிரி எழுதுங்க. காப்பியில இங்கிலீஷ்ல எழுதுங்க. அம்மாக்கள் அதை தமிழ் படுத்துறதுக்கு உதவி செய்து 2லையும் 2-3 நேரம் வாசிச்சு காட்டிட்டு நித்திரைக்கு போங்க. அப்ப 2 கிழமை முடிய ஒரு 10 குறிப்பு உங்களுக்கு சேர்ந்திருக்கும். அது பிடிச்சீங்களா? சரி, ஓகே. அம்மாக்களுக்கு விளங்கிச்சுதா முதலாவது? அப்ப இதுல எத்தனை பேர் டைரி எழுதுற? நீங்கள் எத்தனை பேர் டைரி எழுதுற பழக்கம் இருக்குது டெய்லி? யாதுரா? யாதுராக்கு டைரி இருக்கா? காட்டுவீங்களா? இப்ப இருக்கா முன்னால உங்களோட டைரி? ஓகே. அப்ப ஏன் மற்றாக்கள் டைரி எழுதுறீங்க? ஆதித்தன் உங்கள்ட்ட டைரி இருக்கா? ஓகே. டெய்லி எழுதுவீங்களா டைரி? You have a diary? Yes. Okay. Do you write every day?
Yeah. வெல் டன். அப்ப யாதுரா, ஆதித்தன் அண்ட் நிதர்சனாட்ட டைரி இருக்குது. ஹீட் வீட்டேன் டைரி இல்ல. ஓகே, இந்த முறை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பாட்ட சொல்லுங்க 2026க்கு ஒரு டைரி வாங்க பாப்போம். யாதுரா டைரி. ஓகே. ஆனா நீங்க டெய்லி ஃபில் அப் பண்ணுவீங்களா யாதுரா? இனி நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? சரி. ஹீட் வி சொல்லுங்க. சித்திக்கு பேபி பிறந்துட்டது 2 நாள் சண்டே நிக்க போறா. எந்த சண்டே? நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக். ஓகே. சித்தி எங்க இருக்கீங்க? சித்தி இல்ல சின்னம்மா. சின்னம்மா எங்க இருக்கணும்? கேம்பிரிட்ஜ். கேம்பிரிட்ஜ்ல. Yeah. உங்களுக்கு கிட்டயா கேம்பிரிட்ஜ்? No. அப்ப எந்த வீக்கெண்ட் போறீங்க? அந்த ஹாலிடே வீக்கெண்ட், ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட். Yeah. ஓகே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க டைரி எழுதுறீல்ல? அப்ப அப்பாட்ட சொல்லி வாங்குங்க டைரி. சரியா? ஓகே. கீரன் do you have okay பாப்பா நிதர்சனாட டைரி? ஓகே. வெல் டன் நிதர்சனா. ஓகே. குட். ரைட். ஓகே. பவன் நீங்களும் தானா? பவன், ஜஹீதன், மகிஷா, கீரன் அண்ட் டிஷான்ட்ட இருக்கா? டிஷான் எழுதுற நீங்களா? ஓகே. இந்த சரி. அப்ப திருப்பி தொடங்குவோம். 2026ஆம் ஆண்டு டைரி எல்லாரும் வாங்குவோம். சரி. சின்ன டைரி அவைகளுக்கு ஏற்ற மாதிரி டைரி வாங்குவோம். இப்ப யாதுரா பாருங்க மேக் பண்ண டைரி காட்டுங்க. யாதுரா உங்களோட ஃப்ரண்ட் இருக்கா டைரிய? நிதர்சனாவும் காட்டுங்க உங்களோட டைரி இந்த ஃப்ரண்ட். ஓகே. இது வந்து நார்மல் நோட் புக். என்ன நிதர்சனா காட்டுங்க. ஓ, யூ மேட் இட். யூ மேட் த கவர். I made Barbie picture at college. ஃப்ரெண்ட். ஓகே. பாத்தீங்களா? எப்படி இருந்தாலும் நீங்க வாங்காட்டி அது பிரச்சனை இல்லை. இப்போ வாங்கினா கொஞ்சம் விலை கூட, 2 மாதம் கழிச்சு வாங்கினா விலை குறைவா இருக்கும், ஹாஃப் ப்ரைஸ். ஆனால் விலையை பற்றி பார்க்காதுங்க. அதில் போட்டு பிள்ளைகளை டெய்லியாக எழுத பண்ணுங்க. அம்மாக்கள் எத்தனை பேர் இப்பவும் டைரி பாவிக்கிற நீங்கள்? அப்ப எப்படி பிள்ளைகளுக்கு வரும்? ஓகே. எனக்கு டைரி இல்லை, எனக்கு கூட மொபைல்லையே பாவிச்சு கொள்வேன். எல்லா நோட்டுகளையும் எழுதி கொள்வது. ஆனால் டாபிக் தரத்தான் மறந்துடுவேன். இந்த முறை எப்படியும் டாபிக் உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ள தான். என்னென்னா நீங்கள் டாபிக் எழுத போகிறது இந்த இயர் எண்டுலேருந்து லாஸ்ட் வீக் தான் எழுதுவீங்க. சரிதானே? சரி. அம்மாக்களும் ஒரு சிறு குறிப்போடு ஒன்றை தொடங்கலாம். 2026 ஒவ்வொரு நாளும் டெய்லி எழுதி போட்டு நாளைக்கு இரவு பார்க்கல இன்றைய டே எப்படி நான் பிளான் பண்ணினான், எவ்வளவு நடக்க இல்லையென்று சொல்லி அதையும் பிள்ளைகளையும் கூட இருத்தி அவையின் உலகத்திலே ஒன்றும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. டைரியாவில் ஓனாத்தான் எழுதணும். அவளுக்கு இங்கிலீஷான் ஃப்ளூவெண்ட்டாக வருமென்னா இங்கிலீஷில் எழுதட்டும், தப்பில்லை. நீங்கள் அதை தமிழில் சொல்லி கொடுக்கணும். அதுவும் ஒரு வகை பயிற்சியாக அமைஞ்சு கொள்ளும். எழுதினால் தங்களோட நாட்களை திட்டமிடவும் அடுத்து வர்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவையில் யோசிக்கவும். அநேகமான பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இப்போ யாதுராட்ட கேட்போமா? யாதுரா எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது? ஜனவரி. என்ன டேட்? ஹீட் என்ன டேட் உங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரியில? ஆனா இது அம்மாக்கள் இமெயில் பார்த்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது பிள்ளை. ஒரு காலமும் பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஒர்க்ல அம்மா தலையிடக்கூடாது. ஓம். என்னோட கம்ப்யூட்டர் பேட்டரி ரன்னிங் லோ. எல்லோருக்கும் என்னோட கம்ப்யூட்டருக்கு பேட்டரி பேட்டரி போய்கொண்டிருக்கா? சரி, நாங்க விடைபெறுவோம் பொறுங்க வாரன். சொல்லுங்க நிதர்சனா. Yes, the school starts on 5th of January, Monday. Okay, you have a diary or there's school diary? School diary. Okay. பரவாயில்லை. என்னவா இருந்தாலும் பிள்ளைகளே தான் மெயின்டைன் பண்ணணும்.
வெப்சைட்ல பாக்குறதோ நோட் புக்ல பாக்குறதோ பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. பிள்ளைகிட்ட கேள்வியாக உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி பிள்ளைகள்கிட்ட கேட்டு பிள்ளைகள் தேடி பதில் எடுக்கிறதுக்கு ஊக்கம் கொடுங்க. சரி, நன்றி. என்ன அஸ்வத் சொல்ல நினைச்சீங்க? என்ன பெண் ஜாயிதன்? ஜாயிதன் என்ன சொல்லுங்க? ஓகே, வெளிக்கிடுவோம் எல்லாரும். அஸ்வத்தோட வெளிக்கிடுவோம். அஸ்வத் சொல்லுங்க பீக்கா. ஓகே, நன்றி. ஓகே, அப்ப நாங்க விடை பெறுவோம். அப்போ சொல்லுங்க. நான் என்ன காட்ட போறேன்? சரி, விரைவாக காட்டுங்க. இது என்ன? இது லெமன் மேனா? தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? தேசிக்காய் மனிதன். காட்டுங்க காட்டுங்க. லெமனேட். ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப அதுக்குள்ள வெளியில இருக்குதா? தேசிக்காய் இருக்குதா? லெமன் இருக்குதா? அப்ப அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் என்னது? லெமன் வாட்டரா? லெமனேட் வாட்டர். ஓகே, சரி, கட்டிக்காரு. ஓகே, அப்ப விடுமுறை எல்லாருக்கும் சிறக்கட்டும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மாமாட்டு சொல்லுங்க. வார் போறோங்க. சொல்லுங்க. அவனுக்கு ரெண்டு ஒரு வாழைப்பழமும் ஒரு ஆப்பிளையும் அவரு கையில வச்சு அதை தமிழ்ல சொல்லிட்டு அந்த பழத்தை காட்டிட்டு அதை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சொல்லி அதை வீடியோ பண்ணி நான் போட்டா நீங்கள் அதை சொல்லி காட்டுவீங்களோ? இப்ப போற லெவல் 1 அவருக்கு ஒரு முதல் முன் பயிற்சி தானே. நீங்கள் அவர் அதை இருந்து கன்சென்ட்ரேட் பண்ணி திருப்பி சொல்றதுக்கு பழக்கி கொள்ளுங்க. அதுல நீங்க என்னென்றாலும் சில அதை ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தானே, சுலபமான வீடியோக்கள் செய்யுங்க. ஓகே, நீங்க ப்ளே பண்ணுவீங்களோ? ஓம் கட்டாயம். அதே நேரம் அந்த இப்ப வீடியோ செய்யறதுக்காக வாழைப்பழத்தை தமிழ்ல சொல்ல தெரியல. ஒவ்வொரு நாளும் வாழைப்பழம் கூட கேட்கல, பனானா சொல்லாம பாவிக்கிறது தமிழ்லயே கதைச்சு கொள்ளுங்க. வாழைப்பழம் வேணா பிள்ளைக்கு தெரியும் அது வாழைப்பழம் தான். ஆப்பிள் எடு கேட்கல, என்ன தமிழ்ல பாவிக்கிறோமோ. சரி, நன்றி வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றியா? நன்றி வணக்கம். Have a great holiday. எல்லாருக்கும் இனிய விடுமுறையாக அமையட்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் 2026 சந்திப்போம். மற்றவர்கள் இன்றைக்கு 5 மணிக்கு PMB ஷோவில் சந்திப்போம்.